ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காரண்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சுவையான பாரம்பரியமான மண்பானை மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். குழம்பு செய்கிறதுக்கு நான் மீன் எடுத்து வச்சுருக்கேன். அதோட வெங்காயம் உளித்து வச்சுருக்கேன், பூண்டு, ஒரு முழு தக்காளி, இதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், புளி கரைச்சல், தென் ஒரு 15 பல்லு பூண்டு. இப்போ வாங்க, ஒரு மண் சட்டியில் ஒரு ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உளித்து வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, ஒரு முழு தக்காளி, இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மிக்சரை நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். நம்ம குழம்புக்கு ஒரு நல்ல சுவையும் மணமும் அண்ட் ஸ்ட்ரக்சர் கொடுக்க போகிறது இந்த மிக்சர் தான். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் நல்லா செவந்து வந்துருச்சு. இதை நம்ம எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இது ஆறினதுக்கு அப்புறமா நம்ம பேஸ்ட்டை தயாரிச்சிடலாம். இதை நான் ஆற வச்சுக்கிட்டேன். இப்போது நம்ம பேஸ்ட்டு தயாரிக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க, இப்போ பேஸ்ட்டு தயாரிச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் வெட்டி வச்சுருக்க தேங்காய், அதுக்கப்புறம் 4 லவங்கம், ஒரு பட்டை, அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் கசகசா. இந்த கசகசா வந்து நமக்கு குழம்புக்கு மேலும் சுவையை கொடுக்கும், அதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா அரைச்சிக்கலாம். தேங்காய் நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு இதோடு சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். தேவைன்னா நீங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கூட நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மண்பானையில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதோட கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதோட கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணுறேன். வெந்தயம் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு அண்ட் கருவேப்பிலை இதை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். இது நல்லா வதக்கிடலாம். இந்த பூண்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடும். பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இதை சேர்த்துட்டு இதை நம்ம மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுடலாம். பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துடலாம். அதுக்காக மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், அதுக்கப்புறம் தனியாத்தூள் இது நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு குழம்பு கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா எண்ணெயில் பரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு குழம்பு ஒரு கலராக இருக்கும். ரொம்ப கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பரட்டியாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். இதுவும் எண்ணெயிலேயே பரட்டிக்க போகிறேன். இதுக்கப்புறம் அந்த மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம்.
பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறலாம். இது நுர பொங்கி மேலே வரும். பாருங்கள், நல்லா நுர வந்துருச்சு. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இதோட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான உப்பு நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா வேகிற மாதிரி மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதனுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் துண்டுகளை இதில் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். இந்த மீன் துண்டுகள் எல்லாம் குழம்புக்குள்ளே நல்லா மூழ்கிற மாதிரி பொறுமையாக ஒவ்வொரு துண்டுகளாக சேர்த்து விட்டுருங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். நம்ம குழம்புக்கு மேலும் சுவையும் நல்ல ஒரு மணமும் கொடுக்கறதுக்காக கருவேப்பிலை கொத்தமல்லியை இது மேலே நான் தூவுறேன். இப்போ இதை மூடி வச்சு நல்லா வேக விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு நல்ல கலராக இருக்குது. பாருங்கள், நம்ம மீன் துண்டுகள் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு 2 மணி நேரம் விட்டுடலாம். மீன் துண்டுகள் எல்லாம் நல்லா ஊறிடும். இதுக்கப்புறம் நம்ம சாதத்தோடு பசஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நாங்கள் இதை சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்களும் இதே மாதிரி மண்பானையில் மீன் குழம்பு செஞ்சு உங்கள் வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.